வணக்கம் 9 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். இந்தியாவிலேயே தகவல் தொழில்நுட்பத்தில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் பிரிட்ஜ் கருத்தரங்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், கல்வி, மருத்துவம், இயற்கை, வானிலை என்று அனைத்திலும் தகவல் தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாததாகிவிட்டது என்று கூறினார். தகவல் தொழில்நுட்பத்துக்கென 1997ஆம் ஆண்டே தனி கொள்கை வகுத்து வெளியிட்டதன் மூலம் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தகவல் தொழில்நுட்பத்தில் மாபெரும் புரட்சி ஏற்படுத்த புகழாரம் சூட்டினார். அதனை பின்பற்றி திராவிட மாடல் அரசு தகவல் தொழில்நுட்பத்தில் முதன்மை மாநிலமாக திகழும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலே தமிழ்நாட்டை தகவல் தொழில்நுட்பத்துறையில ஒப்புயர்வற்ற முதன்மை மாநிலமாக உருவாக்கிடவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தலைவர் கலைஞருடைய வழியில செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு எடுத்து வருகிறது. சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்காகவும் வதந்தி பரப்பவும் மட்டுமே சிலர் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், இளம் தலைமுறையினர் தொழில்நுட்பத்தை வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ராகுல் காந்தி லண்டனில் பிரதமர் மோடியை விமர்சித்ததற்கு மன்னிப்பு கோர வேண்டி பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் நாடாளுமன்றம் 2வது நாளாக முடங்கியது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு திங்கட்கிழமை தொடங்கியது. இதில் அதானி குடும்பத்தின் முறைகேடு புகார் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பின. ஆனால் ராகுல் காந்தி லண்டனில் பேசியதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்று பாஜகவினர் வாக்குவாதம் செய்தனர். இதனால் முதல் நாள் அமர்வு முடங்கியது. இந்நிலையில் 2வது நாள் கூட்டத்திலும் 2 கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டன. सभा की कार्यवाही बुधवार दिनांक 15 मार्च 2023 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है. உறுப்பினர்களின் அமளியால் 2 அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. புதன்கிழமை காலை 11 மணிக்கு நாடாளுமன்றம் கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த கோரி காங்கிரஸ் எம்பிக்கள் சார்பில் 7 நோட்டீஸ்கள் அவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டன. ஆன்லைன் சூதாட்ட மசோதா தொடர்பாக விவாதிக்க கோரி திமுக எம்பி வில்சனும் நோட்டீஸ் வழங்கினார். இதற்கு அவைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அனுமதி மறுத்தார். இதனால் மாநிலங்களவையில் கடும் அமளி நிலவியது. ஆஸ்கர் விருது வென்ற தி எலிபன்ட் விஸ்பரர்ஸ் மற்றும் RRR படைப்புகளுக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் வாழ்த்து தெரிவித்ததை தொடர்ந்து பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல், RRR படத்தின் கதாசிரியர் விஜேந்திர பிரசாத் மாநிலங்களவை உறுப்பினர் என்றும் அவரை பாஜக தான் MP ஆக்கியதாகவும் குறிப்பிட்டார். இந்த கருத்தை கண்டித்த மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, RRR படம் தேசத்தின் முயற்சி என்றும் இதில் ஆளும் கட்சி உரிமை கோர முடியாது என்றார். அவரது பேச்சால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. Ruling party should not take credit that we have directed, we have written the poem, or Modi ji has directed this film. They should not say. That is only my request. It is a contribution of the country. தொடர்ந்து பேசிய வைகோ, முன்னதாக A.R. ரஹ்மான் ஆஸ்கர் விருது பெற்றதை நினைவு கூர்ந்தார். Previously A.R. Rahman, he got that same Vande Mataram. Jai Ho. Jai Ho. Jai Ho. So we are proud. As from Tamil Nadu, this is second time, sir. தொடர்ந்து பேசிய அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை, நீலகிரியை கதைக்களமாக கொண்ட தி எலிபன்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படம் உயரிய விருதை வென்றதில் மகிழ்ச்சி என்றார். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட 18 பொறியியல் கல்லூரிகளில் நிறுத்தி வைக்கப்பட்ட தேர்வு முடிவுகளை வெளியிட உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உத்தரவிட்டுள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் 3, 5, 7 ஆகியவற்றின் செமஸ்டர் முடிவுகளை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டது. அதில் பல கல்லூரிகளின் மாணவர்களுக்கு முடிவுகள் வரவில்லை என்பதால் குழப்பம் ஏற்பட்டது. விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கு பேராசிரியர்களை அனுப்பாத 18 கல்லூரிகளின் முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்ட கல்லூரி பேராசிரியர்களுக்கு வழங்கும் தொகை குறித்த கணக்கினை சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சமர்ப்பிக்கவில்லை என்றும் கூறப்பட்டது. இதனால் 18 கல்லூரிகளின் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மாணவர் நலன் கருதி தேர்வு முடிவுகளை வெளியிட அமைச்சர் பொன்முடி உத்தரவிட்டுள்ளார். சென்னை IITயில் மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
சென்னை ஐஐடியில் ஆந்திராவை சேர்ந்த புஷ்பக் என்பவர் பிடெக் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் மாணவர் தங்கும் விடுதியின் அறையில் புஷ்பக் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக விடுதி நிர்வாகம் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தது. அதன் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மாணவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். கடந்த மாதம் 13ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்டீபன் சன்னி ஆல்பர்ட் என்பவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மற்றொரு சம்பவம் நடந்துள்ளது. இந்நிலையில் மாணவர் புஷ்பக்கின் மரணம் வருத்தமளிப்பதாக ஐஐடி இயக்குநர் காமகோடி தெரிவித்துள்ளார். கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு மாணவர்கள் பல்வேறு சமூக அழுத்தத்திற்கு ஆளாகியிருப்பதாக ஐஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரச்சினைகளை மாணவர்கள் வெளிப்படுத்தாததால் தற்கொலைகளை தடுக்க முடிவதில்லை என ஐஐடி விளக்கமளித்துள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2011 முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியில் தட்டுப்பாடின்றி ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் தற்போது தமிழக மக்கள் பால் இல்லாமல் அல்லலுறும் அவல நிலையை திமுக அரசு ஏற்படுத்திவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆவின் நிறுவனத்தை சீரழித்து மக்களின் வாழ்க்கையோடு விளையாடும் போக்கை திமுக அரசு கைவிட வேண்டும் என கூறியுள்ள அவர் பால் இல்லாமல் தவிக்கும் குழந்தைகளின் கண்ணீர் இந்த ஆட்சியை சுட்டெரிக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் ஆவின் பால் விநியோகத்தை மேம்படுத்தி தட்டுப்பாடின்றி பால் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என தனது அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரை விமான நிலைய சம்பவம் தொடர்பாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து நாமக்கல் பூங்கா சாலையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் நாகல் நகரில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசு மற்றும் காவல்துறையை கண்டித்து கோஷமிட்டனர். திமுக அரசின் ஜனநாயக படுகொலையை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். பழிவாங்காதே பழிவாங்காதே, எடப்பாடியாரை பழிவாங்காதே. தருமபுரி மாவட்ட அதிமுக சார்பில் தொலைபேசி நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவானது உள்துறை அமைச்சகத்தின் மேல் நடவடிக்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு ரத்து மசோதாவுக்கு உள்துறை அமைச்சகத்தை விரைவில் ஒப்புதல் தர வலியுறுத்த கோரி குடியரசுத் தலைவருக்கு மதுரை MP சு வெங்கடேசன் கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு பதில் கடிதம் எழுதியுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்துறை அமைச்சகத்தின் மேல் நடவடிக்கைக்காக நீட் விலக்கு மசோதா அனுப்பப்பட்டுள்ளதாக பதிலளித்துள்ளார். இதனை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள சு வெங்கடேசன் மருத்துவ அரங்கும் மருத்துவ கல்வியும் அனிதாக்களுக்கானது என்றும் அதை பறிப்பதை தடுக்கும் நீட் தேர்வு ரத்து மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரியலூர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரங்கத்துக்கு நீட் தேர்வை எதிர்த்து போராடி தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதாவின் பெயர் சூட்டப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் குழுமூர் கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின மாணவி அனிதா தமிழ் வழி கல்வி பயின்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1200க்கு 1176 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். நீட் தேர்வால் மருத்துவ படிப்பில் சேர முடியாததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து சட்ட போராட்டம் நடத்தினார். இந்த வழக்கில் நீட் தேர்வு அடிப்படையிலேயே சேர்க்கை நடைபெறும் என தீர்ப்பு வெளியானதை அடுத்து அனிதா தற்கொலை செய்து கொண்டது தமிழகத்தையே உலுக்கியது. இந்நிலையில் நீட் தேர்வை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தி தனது உயிரை மாய்த்துக் கொண்ட அனிதாவின் நினைவாக அரியலூர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்ட அரங்கிற்கு அனிதா நினைவு அரங்கம் என பெயர் சூட்டப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதலமைச்சரின் அறிவிப்புக்கு அனிதாவின் சகோதரர் மணிரத்னம் நன்றி தெரிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தனது அறிமுக சட்டமன்ற உரையிலே அதற்கான கோரிக்கையை முன்வைத்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களுக்கும் அனிதாவின் குடும்பத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அரியலூர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பில் 850 பேர் அமரக்கூடிய வகையில் அனிதா நினைவு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கியுள்ளார். 2021 தேர்தல் பரப்புரையின் போது நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தங்களுக்கு தெரியும் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் தற்போது வரை நீட் தேர்வு ரத்து செய்யப்படாமல் இருப்பதாகவும் அந்த ரகசியத்தை உதயநிதி ஸ்டாலின் தெரிவிக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நமது மாணவர்களின் கல்வி உரிமை மறுக்கப்படும் போது வரும் எதிர்ப்பு குரலே அந்த ரகசியம் என்றார். வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் அந்த ரகசியம். இப்பொழுது அனிதாவோட பேரில் இந்த அரங்கத்தை அமைத்திருக்கிறோம் என்றால் அந்த அரங்கத்தையும் அந்த பெயரையும் நீங்க எப்ப பார்க்கும் பொழுதும் அந்த நீட் தேர்வு ரத்து தான் உங்களுடைய மனதிற்கு நினைவு வர வேண்டும். கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்தாகும் வரை சட்ட போராட்டம் தொடரும். முன்னதாக அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனிதா நினைவு அரங்கத்தின் பெயர் பலகையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஜோஹோ நிறுவனத்தின் சிஇஓ மீது அவரது மனைவி முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு ஸ்ரீதர் வேம்பு மறுப்பு தெரிவித்துள்ளார். ஜோஹோ நிறுவனத்தின் சிஇஓ ஸ்ரீதர் வேம்பு 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கையை உதறிவிட்டு ஆட்டிசம் பாதித்த மகனையும் கைவிட்டு விட்டார் என அவரது மனைவி பிரமீளா குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் தங்களுக்குள் பொதுவாக இருந்த பங்குகளை, சொத்துக்களை தன்னுடைய ஒப்புதல் இல்லாமல் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு மாற்றிவிட்டார் என்று அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் தனது மனைவியின் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்து ஸ்ரீதர் வேம்பு டுவிட்டரில் விளக்கமளித்துள்ளார். தான் நிறுவன பங்குகளை மாற்றிவிட்டதாகவும் மனைவியையும் மகனையும் நிதி ஆதரவு தராமல் கைவிட்டு விட்டேன் என்று சொல்வது முற்றிலும் கற்பனையான குற்றச்சாட்டு என்று தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக தன்னுடைய அமெரிக்க ஊதியம் பிரமிளாவிற்கு அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரின் அறக்கட்டளையும் ஜோஹோ ஆதரவில் செயல்படுவதாகவும் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள தன்னுடைய வீட்டையும் பிரமிளாவிற்கு கொடுத்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ள ஸ்ரீதர் வேம்பு தான் உயிருடன் இருக்கும் வரை மனைவி மற்றும் மகனை கவனித்துக் கொள்வேன் என்றும் கூறியுள்ளார். கோவையில் மத்திய அரசு நிறுவனத்தில் நடைபெற்ற தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த ஹரியானாவை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் மத்திய அரசுக்கு சொந்தமான வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற பல்திறன் பணியாளர்களுக்கான தேர்வில் நாடு முழுவதும் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தேர்வில் பங்கேற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெற்றது. அதில் தேர்வு எழுதிய 4 பேரின் புகைப்படம் மற்றும் கைரேகை ஆகியவை மாறுபட்டு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து வனத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட 4 பேரையும் நேரில் வரவழைத்து ஆங்கிலத்தில் எழுதுமாறும் சரளமாக பேசுமாறும் கூறிய நிலையில் அவர்களால் பேசவும் எழுதவும் முடியவில்லை. ஆனால் தேர்வில் இவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்ததால் 4 பேரும் ஆள்மாறாட்டம் செய்து இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அமித்குமார், சுலேமான் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் முடிவை என்எல்சி நிறுவனம் கைவிட வேண்டும் என நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். நெய்வேலி என்எல்சி நிறுவனம் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மேடையில் பேசிய சீமான், இயற்கை வளங்களை எல்லாம் அழித்துவிட்டு தூய காற்றுக்கு 4500 கோடி நிதி ஒதுக்குவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறுவது எப்படி சாத்தியம் என விமர்சித்தார். நிதி ஒதுக்குகிறார்கள் 4100 கோடி தூய காற்றுக்கு. எங்கிருந்தமா வாங்கிட்டு வருவீங்க? எந்த கடையில் விக்குதுமா? அதை எப்படிமா மக்களுக்கு கொடுப்பீங்க? அப்படி பக்கவாட்டில் ஒரு சின்ன சிலிண்டரா மாட்டி மூக்கில் அப்படி கோர்த்து விட்டுருக்கலாமா? கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். உரிய இழப்பீடு கொடுக்கணும். 25 லட்சமா எல்லாருக்கும் 25 லட்சம். குடும்ப அட்டை கணக்குல வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர பணி. அது ஏற்கனவே கையகப்படுத்தின நிலத்துக்கு புதிதாக கையகப்படுத்தணுங்கிற திட்டத்தை முதல்ல நிறுவனம் கைவிட்டணும். மேலும் நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கை தொடர்ந்தால் நாம் தமிழர் கட்சி தொடர் போராட்டங்களை நடத்தும் எனவும் சீமான் தெரிவித்தார். தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம்.
சென்னையில் மழைநீர் வடிகால்களின் நிலை குறித்து துல்லியமான படங்களுடன் ப்ளூ பிரிண்ட் தயார் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பரிந்துரைகள் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த இறுதி அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. கடந்த 2021ஆம் ஆண்டு சென்னையில் மழை வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக ஓய்வு பெற்ற IAS திருப்புகழ் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் இடங்களில் ஆய்வு நடத்தி 90 பக்கங்களை கொண்ட இடைக்கால அறிக்கையை கடந்த ஜனவரியில் தாக்கல் செய்தது. இந்நிலையில் 690 பக்கங்கள் கொண்ட இறுதி அறிக்கையை திருப்புகழ் தலைமையிலான குழுவினர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தனர். அதில் ஒருங்கிணைந்த வெள்ள தடுப்பு மேலாண்மைக்கு உயர் அதிகாரம் கொண்ட ஆணையம் தேவை என்றும் மழைநீர் மற்றும் கழிவுநீர் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சமவெளிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தப்பட்டுள்ள நிலையில் சென்னைக்கு மாஸ்டர் வடிகால் திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபாதைகள் மற்றும் பொது இடங்களில் கிரானைட் மற்றும் பிற பாறை அடுக்குகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் 2 மாடிகள் கொண்ட கட்டடங்களில் கூடுதலாக மழைநீரை சேமிக்க ஆழ்நிலை தொட்டிகள் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தட்ப வெப்பநிலையை தாங்கும் சென்னையை உருவாக்க பெருநகர பகுதிக்கான பேரிடர் மேலாண்மை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டியது அவசியம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை தடையை மீறியதால் பாஜகவைச் சேர்ந்த ராஜா கைது செய்யப்பட்டார். திண்டிவனத்தில் நடைபெறவிருந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ராஜா காரைக்குடியில் இருந்து பெரம்பலூர் வழியாக சென்றார். பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக விதிக்கப்பட்டிருந்த தடையை மீறி சென்றதால் திருவாந்துறை சுங்கச்சாவடியில் அவரது வாகனத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனை கண்டித்து பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தடையை மீறுவதால் கைது செய்யப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்த போது ராஜா வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஏன்னா நீங்க திருமாவளவனுக்கு பயப்படுறீங்க, உங்க டிஜிபி பயப்படுறாங்க. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தீய சக்தி தேச துரோகி இந்த திருமாவளவன். நான் கேட்கிறேன், நீ சனாதனத்தை வேற கூட்டம் போட முடியுமா? ஒரு இந்து மதத்தை கைப்பேந்து அது மானங்கட்ட சர்க்கார் அனுமதி கொடுக்குது, வெக்கங்கட்ட போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது. இதனையடுத்து காவல்துறை வாகனத்தில் ராஜா ஏற மறுத்த நிலையில் அவரது காரில் போலீசார் கடலூருக்கு அழைத்துச் சென்றனர். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்தில் கட்டாய மதமாற்றம் மற்றும் பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பது தெரிய வந்திருப்பதாக தேசிய குழந்தைகள் நல ஆணைய உறுப்பினர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். குண்டலப்புலியூரில் இயங்கி வந்த அன்புஜோதி ஆசிரமத்தின் மீது பாலியல் வன்கொடுமை புகார்கள் குவிந்தன. அதன்படி கடந்த மாதம் நடைபெற்ற சோதனையில் ஆசிரம நிர்வாகி ஜூபின் பேபி மற்றும் அவருடைய மனைவி மரியா, ஆசிரம பணியாளர்கள் 7 பேர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அதற்கு பிறகு வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிற நிலையில் செவ்வாய்க்கிழமை தேசிய குழந்தைகள் நல ஆணையத்தின் உறுப்பினர் ஆனந்த் தலைமையிலான குழுவினர் ஆசிரமத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஆசிரமத்தின் நிர்வாகி அறை மற்றும் வார்டன் அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர் பேசிய ஆனந்த் ஆசிரமத்தின் ரகசிய அறையில் கட்டாய மதமாற்றம் நடத்தப்பட்டிருப்பதாக கூறினார். மதமாற்றம் கன்ஃபார்ம்ங்க, செக்ஷுவலா டார்ச்சர் பண்ணது கன்ஃபார்ம்ங்க. நம்ம பிள்ளைகளை வைத்து அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையுமே கை காலை உடைத்து, நல்லா இருக்க பிள்ளைகளை கூட கை காலை உடைத்து பண்ணியிருக்காங்க. இதனிடையே அன்புஜோதி ஆசிரமத்தில் காணாமல் போன 15 பேர் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் CBCID போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆசிரமத்திலிருந்து காணாமல் போன சபீருல்லாவை மீட்க கோரி தொடரப்பட்ட ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது சபீருல்லாவின் மனைவி, மகள் ஆகியோர் சத்தியமங்கலத்தில் வசித்து வருவதாக தகவல் கிடைத்திருப்பதாகவும் அவர்களை கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய 2 மாத காலம் அவகாசம் வேண்டும் என்றும் CBCID போலீசார் கோரிக்கை விடுத்தனர். வேங்கை வயலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகளை கலந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வலியுறுத்தி புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு ஏடிஎம்ல கொள்ளையடிச்சா போய் மகாராஷ்டிராவுல கைது பண்றாங்க. ஒருத்தர் வெட்டி கொலை பண்ணா 1 மணி நேரத்துல கைது பண்றாங்க. 80 நாளா இந்த காவல்துறை குற்றவாளி யாரும் கண்டுபிடிக்கலனா அப்ப நாங்க என்ன செய்வது? இந்த வழக்கை CBCID விசாரித்து வரும் நிலையில் 50 நாட்களாகியும் இதுவரை குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை. இந்நிலையில் இறையூரில் வசிக்கும் 3 சிறுவர்கள் ஊராட்சி மன்ற தலைவரின் தூண்டுதலின் பேரில் வேங்கை வயலில் இந்த குற்றத்தில் ஈடுபட்டதாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி இறையூர் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் இறையூர் மற்றும் வேங்கை வயல் மக்களிடையே பிரச்சனை ஏற்படுத்த சதி நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எங்களுக்கு உடனே அரசு கவர்மெண்ட் மாநில அளவுல எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த மக்களை பாருங்க, நாங்க 3 மாசமா நிம்மதியே இல்லை. ஒரு நல்ல சோறு, ஒரு பொங்கல் கூட இனிப்பு வழங்கலை. நாங்க அவ்வளவு தவிச்சு கொண்டு இருக்கிறோம். பின்னர் 10 பேர் குழுவினர் மாவட்ட ஆட்சியரை